உங்கள் விஜய். வேட்டையா, எனக்கு என்னவோ பெரிய நோய் வந்திருக்கிறதா தோணுது. என்னடா? மா, தலைவலிலாம் ஒரு நோயா? போமா, வெளியில சொல்லாத, சிரிச்சிருவாங்க. வேட்டையா, ரொம்ப தலைவலிக்குதுடா. அதுதான் உன்னை வெயில போகாதான்னு சொல்றேன், கேக்குறியா நீ? அத்தை, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல அத்தை. அடிபட்டதுனால சின்னதா நரம்பு பெரண்டு இருக்கும், அவ்வளவுதான். அதனாலதான் என்னமோ தலைவலிச்சிருக்கும். என்ன வைத்தியம் பண்ணா சரியாகும்? தினம் என் கையால பாசமா தைலம் தேய்ச்சி விட்டாலே சரியாயிடுமா? நீ உள்ள போய் தைலத்தை எடுத்துட்டு வா, அம்மாவுக்கு வைத்தியத்தை ஆரம்பிப்போம். இனிமே நீ என்கிட்ட சொல்லாம வீட்டை விட்டு வெளியே போக கூடாது, சரியா? தைலம் தேய்ச்சி விட்டா சரியாயிடும். வேட்டையா, அழுதுறாத, அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க. அழுதுறாத. அழுதுடக்கூடாது மீனாட்சி, கண் கலங்கிடாத. அழக்கூடாது, அழுதுடக்கூடாது. இப்ப சரியாச்சாமா? தலைவலி சுத்தமா போயிடுச்சு வேட்டையா. நான் சொல்லல. சரி, நான் போய் படுத்துக்கிறேன். இந்தாப்பா, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா, கொஞ்சம் அமைதியா இருங்க. நம்ம கோவிலோட அறங்காவலர் குழு தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக இப்ப நாம எல்லாரும் இங்க கூடியிருக்கிறோம். அறங்காவலர் குழு தலைவர் பதவிக்கு நம்ம தமிழ் பொது வேட்பாளரா நிக்கிறாரு. அவரை எதிர்த்து நம்ம அன்பரசோட மருமகன் வைத்தி நிக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல போட்டிக்கான குரல் வாக்கெடுப்பு நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி போட்டியிடுறவங்க பேசணும்னு விருப்பப்பட்டா பேசிக்கிறலாம். தமிழ், எல்லாருக்கும் வணக்கம். தொடர்ந்து 20 வருஷமா நான் இந்த பதவியில் இருந்துகிட்டு இருக்கேன். கோயிலுக்கு பல லட்சக்கணக்கில் நன்கொடை பண்ணியிருக்கேன். 2 முறை கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கேன். நம்ம கோயிலுக்கு பிரதான அந்தஸ்து வாங்கி கொடுத்துருக்கேன். அதை எல்லாம் நினைச்சு பார்த்து என்னை எல்லாரும் ஆதரிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அவ்வளவுதாங்க. தம்பி வைத்தி, நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா? எல்லாருக்கும் வணக்கம். பொதுவா எல்லாருக்கும் திருவிழானா ரொம்ப பிடிக்கும். ஆனா சமீப காலமா நம்ம ஊர்ல எல்லாருமே திருவிழான்ற வார்த்தையை கேட்டாலே கலவரமாகறாங்க, பயப்படுறாங்க. அதுக்கு காரணம் இந்த தலைக்கட்டு வரி.
10,000 ரூபா வரினா ஒரு குடும்பத்தில் 4 பேர் கல்யாணம் ஆயிருந்தா ஒரு தலைக்கட்டுக்கு 10,000ன்ற விதத்தில் 40,000 ஆச்சு. விவசாயம் பண்ணவே பணம் இல்லாதவங்க எப்படி அந்த 40,000 ரூபாவை வரி கட்டுவாங்க சொல்லுங்க? திருவிழாவை நடத்த பணம் வசூல் பண்ண வரி மட்டும் போடக்கூடாது, அதுக்கு மாற்று வழி கண்டுபிடிக்கணும். ஸ்பான்சர்ஸ் பிடிச்சி திருநெல்வேலியில் பெரிய ஹாலை வாடகைக்கு எடுத்து டிவி ஸ்டாருங்களை வரவழைச்சு கலை நிகழ்ச்சி நடத்தலாம். அதுக்கு டிக்கெட் போட்டு பணம் வசூல் பண்ணலாம். திருநெல்வேலி ஜில்லாவை சுற்றி ஆயிரக்கணக்கில் ஊர் இருக்கு. ஊருக்கு 10 பேர் வந்தால் கூட நமக்கு லாபம் தானே. நம்ம ஊர் திடல் ரொம்ப வருஷமா சும்மா தானே கிடக்கு. அந்த திடல்ல பொருட்காட்சி நடத்துவோம், கண்காட்சி நடத்துவோம். பாம்பே சர்க்கஸ், ஜெமினி சர்க்கஸ்னு சர்க்கஸ்காரங்களை கூப்பிட்டு வந்து சர்க்கஸ் நடத்துவோம். இட வாடகை, பார்க்கிங் வாடகை, டிக்கெட் பணம் எல்லாமே நம்ம கோயிலுக்கு தானே வருமானம். இந்த வருமானம்லாம் எக்ஸ்ட்ரா வந்தா 10,000 தலைக்கட்டு வரி வாங்கவே தேவையில்லை. 1000 ரூபாவே போதுமானது. 30 அடி 40 அடின்னு தேவையில்லாம பேனர் கட்ட தேவையில்ல. பிரம்மாண்டம்ன்ற பேர்ல வீண் ஆடம்பரம் இருக்கு. உண்மையான பக்தியோட வெறும் சூடத்தை ஏற்றி வச்சுட்டு பூஜை பண்ணா கூட சாமி சந்தோஷப்படும். திருவிழான்றது எவ்வளவு ஆடம்பரமா கொண்டாடுறோன்றது இல்லை, எவ்வளவு சந்தோஷமா மனசார பக்தியோட கொண்டாடுறோன்றதுலாம் இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தலைக்கட்டு வரியை நிர்ணயிக்கிறவங்க தன்னை மட்டுமே நினைச்சு நிர்ணயிக்க கூடாது. சாதாரண கூலி வேலை பார்க்குறவங்க அவங்களும் நம்ம பங்காளி தானே. அவங்களால இதை கட்ட முடியுமா முடியாதான்னு யோசிச்சு நிர்ணயிக்கணும். இன்னொரு விஷயம், வரி கட்டாதவங்க பேரை பேனர்ல அடிச்சு போட்டு அவங்கள அவமானப்படுத்துறத நான் வன்மையா கண்டிக்கிறேங்க. உண்மையான காரணத்தால இல்ல குடும்ப கஷ்டத்தால யாரால வரி கட்ட முடியலையோ அவங்களுக்கு வரி விலக்கு கொடுக்கணும். இல்ல வசதியானவங்க அவங்களோட வரியை ஏத்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். சரி, போட்டி நடத்துறதுக்கான நேரம் வந்துருச்சு. தலைவர் பதவிக்கான குரல் வாக்கெடுப்பு இப்ப நடத்த போறோம். அதனால எல்லாரும் சத்தமா பேசுங்க. அப்புறம் எந்த குழப்பமும் வரக்கூடாது சொல்லிட்டேன். தமிழே தொடர்ந்து தலைவர் பதவியில இருக்கணும்னு நினைக்கிறவங்க சத்தமா சம்மதம்னு சொல்லுங்க. என்னப்பா சொல்லுங்க. எனக்கு சம்மதம். ஏய், யாரப்பா அது? நான் தான் சொன்னேன். சரி, நம்ம வைத்தி தம்பி தலைவரா ஆகணும்னு நினைக்கிறவங்க சத்தமா சம்மதம்னு சொல்லுங்க. சம்மதம், சம்மதம், சம்மதம். குரல் வாக்கெடுப்புல வைத்திக்கு அதிகம் பேர் சம்மதம்னு சொன்னதுனால தமிழை விட வைத்தி அதிக வாக்கெடுத்ததாக கருதி வைத்தி வெற்றி பெற்றதாக அறிவிக்கிறோம்ங்க.
அடுத்த 3 வருஷத்துக்கு நம்ம வைத்தி தம்பி தான் இந்த கோவிலோட அறங்காவலர் குழு தலைவரா இருப்பாரு. பழைய பொறுப்புல இருந்த தமிழ் இனிமே ஆலோசகரா மட்டும் இருப்பாரு. தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்ட என் மருமகனுக்கு பொன்னாடைய போத்தி இந்த மலர் மாலையை மாணிக்க மாலையை அணிவிக்கிறேன். தமிழ் தமிழ் அட நில்லுப்பா, தமிழ் நில்லுப்பா, தமிழே தமிழ் ஏப்பா தமிழ். தமிழே ஐயா, புது தலைவருக்கு உங்க கையாலே மரியாதை பண்ணிடுங்க ஐயா. இந்தாங்க. இந்தாப்பா சாமி, அந்த பரிவட்டத்தை எடுத்து கட்டுங்க. சரிங்க ஐயா. மீனாட்சி, யாரு? யாரா வாங்க. வா டக்ளஸ். புடி 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 புடி. என்னடா காய்கறி மளிகை சாமான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்க? அம்மா, அது இன்னைக்கு சொரண்டையில வாரத்திருந்த காலைல அங்க ஒரு வேலையை போயிருந்தேன். அப்படியே வரும்போது சந்தைக்கு போயிட்டு வாங்கன்னு வேட்டேன்னு சொன்னான். சரி, அதான் எல்லாத்தையும் பிடிச்சி அள்ளி போட்டு கொண்டு வந்துட்டேன். இந்தாங்கம்மா, வேட்டையும் கொடுத்த 3000 ரூபாயில 245 ரூபா மிச்சம். இத நீயே வச்சுக்கடா. எனக்கா? ரொம்ப தேங்க்ஸ்மா. சரிம்மா, குடிக்க கொஞ்சம் தண்ணி இறக்குமாமா. இரு கொண்டு வரேன். ஏமா, மீனாட்சி வீட்டுல இல்லையா? அவ மைனாவை பாத்துட்டு வரேன்னு கல்லிடக்குறிச்சி வரைக்கும் போயிருக்கா. சரி 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 சரி, எடுத்துட்டு வாங்க. என்ன கணக்கு நடக்குது? குடுமா குடுமா. அவ்வளவு தாகமா? ஆமாமா, என்ன வெயில் தெரியுமா வெளியே? பா, சரிம்மா, நான் கிளம்புறேன். வயல் வரைக்கும் போனேன். ஒரு நிமிஷம் டக்ளஸ். என்னம்மா? வயல்ல எதுவும் முக்கியமான வேலை இருக்கா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, சொல்லுங்க. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்கம்மா. உட்காரு. என்னம்மா சொல்லுங்க. ஒரு வயசு பையனோட மனசுல என்ன இருக்குன்னு அவனை பெத்த அம்மாவை விட அவன் கூடவே இருக்கிற ஃப்ரெண்டுக்கு தான் தெரியும். வாஸ்தவம் தான்மா. அந்த வகையில வேட்டையனோட சந்தோஷம், துக்கம், வலி, கனவு, ஆசை, இது எல்லாமே என்னை விட உனக்கு தான் நல்லாவே தெரியும். ஆமா, அதனால தான்ப்பா உன்கிட்ட கேக்குறேன். நீ எதுவா இருந்தாலும் மறைக்காம, ஒளிவு மறைவில்லாம உண்மையை சொல்லு. கேளுங்கம்மா, சொல்றேன். வேட்டையனோட மனசுல என்ன இருக்கு? நீங்க எதை பத்திமா கேக்குறீங்க? வாழ்க்கையை பத்தி, கல்யாணத்தை பத்தி. அவன் மனசுல என்ன இருக்கு? யாரு இருக்கா? என்னம்மா தெரியாத மாதிரி கேக்குறீங்க? பச்சை குழந்தைகிட்ட கேட்டா கூட டப்புன்னு சொல்லிடான். வேட்டை மனசுல மீனாட்சி தான் இருக்கா. மீனாட்சியை தவிர வேற யாருமே இல்லம்மா. நிஜமாவா சொல்ற? சத்தியமா மீனாட்சி தான், மீனாட்சி தான், மீனாட்சி தான். அந்த புள்ள மட்டும்தான் அவனுக்கு உலகம். அவதான் அவனோட காதல், வலி, கனவு, வாழ்க்கை எல்லாமே. இப்ப ஏமா இதை கேக்குறீங்க? தெரிஞ்சுக்கதா. சரி,
இவ்ளோ காதல் வச்சிருக்கிறவன் எதுக்காக அவளை சரவணனோட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்றான்? அதுக்கும் காதல் தாம்மா காரணம். உண்மையான காதல்னா நம்ம காதலிச்ச பொண்ணுக்கு எது சந்தோஷமோ அதைத்தான் நம்ம பண்ணணும்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பான். அவனும் மீனாட்சி மனசை மாத்திரலான்னு எவ்வளவோ போராடி பார்த்தான். அப்புறம் அது முடியாதுன்னு தெரிஞ்சு மனசை மாத்திக்கிட்டாமா. மாத்திக்கிட்டானா? மீனாட்சிய சரவணனோட சேர்த்து வைக்கணும்னு முடிவு பண்ணான்னு சொன்னேன். ஆனா இந்த நிமிஷம் வர அவன் மனசுல மீனாட்சி மட்டும்தாம்மா இருக்கா. அவன் இந்த முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு வகையில நீங்களும் தான் காரணம். நானா? ஏமா, நீங்களும் கூட சரவணனும் மீனாட்சியும் தான் சேரணும்னு ஆசைப்பட்டீங்க. அதான் வேட்டையனும் உங்க ஆசையை நிறைவேற்றி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டான். போன மாசம் கூட ஒரு நாள் மீனாட்சி என் வாழ்க்கையில இல்லாம போயிட்டாளேன்னு சொல்லி சொல்லி அழுதுகிட்டு இருந்தாமா. சரி, மீனாட்சியை சேர்த்து வச்ச பிறகு அவன் என்ன பண்ண போறான்? அதை ஏமா கேக்குறீங்க? நானும் அவங்கிட்ட இந்த கேள்வி 1000 தடவைக்கு மேல கேட்டாச்சு. அதுக்கு அவன் என்ன சொன்னா? பதிலே சொல்லாம சிரிக்கிறான். எனக்கு தெரிஞ்சு மீனாட்சி போனதுக்கு அப்புறம் அவன் கல்யாணம்லாம் எதுவும் பண்ணிக்க மாட்டான். ஒண்டி கட்டையாதாம்மா இருப்பான். இம்புட்டிய அந்த கலையரசு பிள்ளை மீனாட்சி போனதுக்கு அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு வாயை விட்டு கூட கேட்டுருச்சு. அதுக்கு இவன் என்ன சொன்னா? அன்னையில இருந்து அந்த பிள்ளைகிட்ட சரியா முகம் கொடுத்து கூட பேசுறது இல்ல. என் மனசுல மீனாட்சியை தவிர வேற யாருக்கும் இடம் இல்லைன்னு சொல்லிட்டாமா. ஏதோ ஒரு படத்துல PS வீரப்பா ஒரு வசனம் சொல்லுவாரே, மணந்தால் மகாதேவி இல்லையேன் மரணதேவி அப்படின்னு. அதுதான் இவனுடைய கதையும். அதுக்குன்னு சாவணும்லாம் முடிவு எடுக்க மாட்டான். ஆனா சாமியார் பையன் மாதிரி காலம் முழுக்க ஒண்டிக்கிட்டே தான் தெரியும். ஏமா, இத நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு அவன்கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க. அப்புறம் ஏன் மேல ரொம்ப கோவப்படுவேன். வேற எதுவும் கேட்கணுமாமா? இல்ல டக்ளஸ். சரிம்மா, நான் கிளம்புறேன். மீனாட்சி வேட்டையனுடைய வாழணும்னு முடிவெடுத்தா அவன் வாழ்க்கை பொண்ணா மாறிடுமா. ஆனா எங்க? சரிம்மா, நான் வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா 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 அம்மா. யாருண்ணே நீங்க? தம்பி, அம்மா இல்லைங்களா? இருக்காங்கண்ணே. நீங்க? நான் கல்யாண புரோக்கர் தம்பி. அம்மாவை பார்க்கணும். அண்ணா நீங்க அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். கல்யாண புரோக்கருக்கு இங்க வேலை இல்லை. நம்ம 2/6 பிள்ளையார் கோயில் தெரு இதானே? ஆமா இதான். வேட்டையன் வீடும் இதானே? இதான், நான் தான் வேட்டையன். உங்க அம்மா சுதா இங்கே தானே இருக்காங்க? இங்கேதான் இருக்காங்க. அப்ப நான் வந்த அட்ரஸும் இதான் தம்பி. அம்மா கூப்பிடுறீங்களா? சுதா எதுக்கு கல்யாண புரோக்கரை வர சொல்லியிருக்கு? அடடே, வாங்கண்ணே. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. உட்காருங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேண்ணே. இருங்கண்ணே, மோர் கொண்டு வர. சரிங்கம்மா. இந்தாங்கண்ணே. ரொம்ப நன்றிம்மா. நான் கேட்ட மாதிரி இதுவும் நல்ல சம்பந்தம் இருக்காண்ணே. நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே நல்ல சம்பந்தம் தாம்மா. முதல்ல பொண்ணு போட்டோவை பாருங்க, அப்புறம் மீதி எல்லாம் பேசிக்கலாம். சரி. இந்தாங்க. என்ன போட்டோவெல்லாம் வாங்கி பாக்குது? மாமா, என்ன நல்லா இருக்கிற தூணு தொடச்சிட்டு இருக்கீங்க? சும்மாதான் மீனாட்சி. என்ன? ஓய், யார் அது? யாரோ கல்யாண புரோக்கர்.
கல்யாணம்? தெரியலையே. சரிம்மா, நான் புறப்படுறேன். வரேம்மா. போயிட்டு வாங்க. ரெண்டு பேரும் ஏன் நல்லா இருக்கிற தூணை போட்டு தொடச்சிட்டு இருக்கீங்க? சும்மாதான். இப்படி வந்து உட்காருங்க. வாங்க. ஏமா வந்துட்டு போறாப்லையா? யார் அவரு? தென்காசிலேயே பெரிய கல்யாண புரோக்கர் இவர்தான். ஆ, நல்ல விஷயம். இங்க எதுக்கு வந்துட்டு போறாரு? பொண்ணு போட்டோ கொடுத்துட்டு போறாரு வேட்டையா. ஐயோ சூப்பர்மா. நானும் டக்ளஸ் அண்ணனுக்கு பொண்ணு பார்க்கணும்னு ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பரவாயில்லையே, நீ பொறுப்பா பாத்துட்டிய. நான் ஏன்டா கண்டவனுக்கெல்லாம் பொண்ணு பார்க்க போறேன்? அப்ப இது யாருக்கு? என் மகனுக்கு.